இந்த வீடியோவை பார்க்குற நிறைய பேர் கண்டிப்பா யோசிச்சிருப்பீங்க, இது என்ன வேஷம் பார்க்கறதுக்கே வித்தியாசமா இருக்கு அப்படின்னு. இதுதான் பாத்தீங்கன்னா முத்தாரம்மன் வேஷம். இந்த முத்தாரம்மன் வேஷம் போட்டிருக்கிறவர் இந்த வேஷத்தை எதுக்காக போட்டாரு அப்படிங்கிற விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. எனக்குமே இந்த விஷயத்த கேட்டப்போ அப்படிதான் இருந்துச்சு. இவர் எதுக்காக இந்த முத்தாரம்மன் வேஷம் போட்டார் அப்படிங்கிற விஷயத்த நான் இப்போ உங்ககிட்ட சொல்றேன். இந்த முத்தாரம்மன் வேஷம் போட்டிருக்கிறவரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா தசராக்கு முதல் வருஷம் மாலை போட்டு போலீஸ் வேஷம் போடுறாரு. அதுக்கு அடுத்த 2 வருஷம் பாத்தீங்கன்னா கொரோனா அப்படின்றதுனால லாக்டவுன் போடுறாங்க. அதனால இவரும் அந்த 2 வருஷம் வேஷம் போடல. 3 வருஷம் முடிஞ்சு போச்சு. ஆனா இவர் அந்த போலீஸ் வேஷம் பாத்தீங்கன்னா 1 வருஷம் தான் போட்டிருக்காரு. கொரோனா லாக்டவுன்லாம் முடிஞ்சு அடுத்த வருஷம் தசராக்கு அதே போலீஸ் வேஷம் போடலாம் அப்படின்னு இருந்திருக்காரு. இவர் இந்த மாதிரி யோசிச்சுட்டு இருந்த நேரத்துல தான் இவருக்கு ஒரு விஷயம் நடந்திருக்கு. அது என்னது அப்படின்னா, காளி வேஷம் போட்டிருக்கிற 3 பேர் வந்து இவருக்கு அருள்வாக்கு சொல்லியிருக்காங்க. அதாவது வேற வேற செட்ல இருந்து வந்த 3 காளிச்சாமி வந்து இவருக்கு அருள்வாக்கு சொல்லியிருக்காங்க. அந்த அருள்வாக்கு சொன்ன 3 காளிச்சாமியே பாத்தீங்கன்னா ஒரே விஷயத்தை தான் இவர்கிட்ட சொல்லியிருக்காங்க. இவருக்கு ஒரே ஆச்சரியம். அந்த 3 காளிச்சாமியுமே இவர்கிட்ட என்ன சொன்னாங்க அப்படின்னா, உனக்கு இதுக்கு முன்னாடி கொடுத்திருந்த போலீஸ் வேஷத்துக்கான 3 வருஷம் வந்து முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறமா நீ அந்த வேஷம் போடக்கூடாது. இதுக்கப்புறமா நீ சிகப்பு கலர்ல சாயம் பூசி பிச்சி பூ ஜடை வச்சு என்னோட வேஷத்தை தான் போட்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு அப்புறமா என்னென்ன விஷயங்கள் நடந்துச்சு அப்படிங்கறத பார்ட் 2ல சொல்றேன்.